இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய அழகு பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. மருளானது பெரும்பாலும் முகங்கள்ல, கழுத்துக்கள்ல, அக்குள் இந்த பகுதிகள்ல தான் அதிகமா வரும். மருள் என்பது பொதுவா நம்ம சித்தால மருள்னு சொல்லிட்டா கூட ஆங்கிலத்துல இத ஸ்கின் டேக் அண்ட் வாட்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஸ்கின் டேக் என்பது தேவையில்லாத எக்ஸஸ் தோல் மடிப்பு தான் ஸ்கின் டேக். இது பரம்பரையாகவும் வரலாம், இல்ல அதிகமான வெயில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியாக்கள்லயும் இது வரலாம். வாட்ஸ் என்பது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது. இது இன்ஃபெக்ஷன் என்பதனால தொடுதல் மூலமா கூட இது பரவும். மருளுக்கு சித்த மருத்துவத்துல தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. அம்மான் பச்சரிசி செடியோட பாலை எடுத்து அந்த மரு மேல வச்சுட்டு வந்தோம், அது காலப்போக்குல விழுந்துடும். இல்லன்னா அதிமதுரம் அண்ட் அமுக்ரா கிழங்கு இத நம்ம எலும்பிச்சம்பள சாறு விட்டு அரைச்சு தேங்காய் எண்ணெயில குழப்பி மரு மேல போட்டுட்டு வந்தாலும் அதுவும் விழுந்துரும். இது ரெண்டுமே என்னால பண்ண முடியாது, இந்த ஹெர்ப்ஸ் என்னால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சித்தா மெடிக்கல்ஸ்ல காளானி களிம்பு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வருது. இந்த காளானி களிம்ப இரவு நேரத்துல அந்த மரு மேல மட்டும் கவனமா வச்சுட்டு வந்தோம்னா 1 அல்லது 2 நாட்கள்லயே இந்த மருக்களானது விழுந்துரும். ஒரு சிறு குறிப்பு, இது அந்த மரு மேல மட்டும் கரெக்டா வைக்கணும். பக்கத்துல இருக்க தோல் பகுதியில பட்டா சிறு எரிச்சல் உண்டாகக்கூடும். அதனால கரெக்டா அந்த மரு மேல மட்டும் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மருவானது 1 அல்லது 2 நாட்கள்ல விழுந்துடும்.